எங்க அப்பாவை காணோம். இதுதான் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? இதே மாரி தாங்க கடந்த 1962ஆம் ஆண்டுல எங்க அண்ணாவ காணோம் அப்படின்னு அப்போதைய ஆளுங்கட்சியான காங்கிரஸ், திராவிட கொள்கையாளர்கள திமுகவ கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா 1957ல 15 திமுக எம்எல்ஏக்கள், அதுவே 1962ல 1550யாக உயர்ந்தாலும் கூட, அந்த 15 பேர்கள்ல கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் மட்டும்தான் இந்த தேர்தலில் வெற்றி அடைஞ்சாரு. மீதி 14 பேர்கள் தோல்வியை சந்திச்சாங்க. அதுல காஞ்சிபுரத்துல பெரிய பஸ் கம்பெனி ஓனரான நடேச முதலியார் அவர்கள்கிட்ட தோல்வியை சந்திக்கிறாரு பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1962ல. இதை ஒட்டி தான் எங்க அண்ணாவை காணோம் அப்படின்னு காங்கிரஸ் கலாய்க்குது. ஆனா இதெல்லாம் பார்த்து அசர்ற ஆளா என்ன அண்ணா? போங்க பாஸ் அப்படின்னு கூலா ஹேண்டில் பண்றாரு. அதை அவரே அப்ப எழுதியிருக்காரு. இதை தொகுத்து மூத்த பத்திரிகையாளர் பா முகிலன் அவர்கள் விகடன் எழுதியிருக்காரு. அந்த கட்டுரை இப்போ வாசிக்கிறேன் பாருங்க, சின்னதாக மட்டும். புனித ஜெருசலத்துக்காக ஐரோப்பிய நாடுகள் போரிட்டாங்க, ஒரு ஒப்பந்தம் செஞ்சாங்க. அதில் தலைமையேற்ற ரிச்சர்ட் மன்ன உள்ளே வரக்கூடாது, வேணும்னா படை போகலாம் அப்படின்னாங்க. பரவாயில்ல, என் படை போகுதில்ல அப்படின்னு அவரும் சொன்னார். அதே மாதிரி தான் சட்டமன்றத்துக்குள்ளே நான் போகலைன்னா என்ன, என்னுடைய தம்பிமார்கள் 50 பேர்கள் போகிறாங்கல்ல, போங்க அப்படின்னு கூலாக சொன்னவர் தான் அண்ணா. இங்கே மட்டும் இல்லை, 1936ல் நீதி கட்சி சென்னையில் போட்டிடுறாரு அதன் சார்பாக. அப்பயும் தோத்துடுறாரு. இவருக்கு ஆறுதல் கொடுக்க எல்லாரும் போகிறாங்க. இவர் அங்கே இல்லை, பதறாங்க. ரொம்ப நேரம் கழித்து ரிட்டர்ன் ஆனவுடனே எங்கே தம்பி போனீங்க அப்படின்னு கேட்க, இல்லை அப்படியே டைம் பாஸ் பண்ணலான்னு படத்துக்கு போனேன் பட்டினத்தார் அப்படிங்கிறாரு ரொம்ப கூலாக. வெற்றி தோல்வி ரெண்டையும் ரொம்ப இயல்பாக பார்க்குறவர் தான் அண்ணா. 1962ல் இது சம்பந்தமாக அப்போவே அவர் எழுதுறாரு. பணபலம், அதிகார பலம், சாதி பலம்லாம் வச்சு 15 பேரை தோற்கடிக்கிறதுக்காக நீங்கள் வேலை பார்த்தீங்க. 14 பேரை தோற்கடிச்சிட்டிங்க. ஆனாலும் நாங்கள் 50 பேர் ஜெயிச்சிட்டோம். இப்போ 50 பேரை நீங்கள் தோற்கடிக்கிறதுக்காக வேலை பார்ப்பீங்க. அது 75ஆக மேலும் உயர்ந்து நாங்கள் கோட்டையை கைப்பற்றுவோம் அப்படின்னு அண்ணா எழுதினார் அப்போவே. அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்து தேர்தல் ரகசியம் அப்படின்னு அப்போவே ஒரு புக்கு அவர் வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் குறிப்பிடுறாரு, ஓட்ட விழுந்த பானையில் கை வச்சு மூணுனா வேற இடத்துல தண்ணி ஒழுகும். காங்கிரஸ் ஓட்ட பானை ஆகிடுச்சு. ஒரு ஆளை தேல் கொட்டுனா ஆள் துடிக்கிறாப்புல, அதனால் ஆளை விட தேல் உயர்ந்ததுன்னு ஆகாது. ஸோ இறங்கி வேலை பாருங்க. 1967 நம் வசமாகும்னு சொன்னார். உற்சாகத்தோடு வேலை பார்த்தாங்க. அதே போல் பிரம்மாண்டமான வெற்றி 1967ல் கிடைச்சது. ஸோ அண்ணாவை காணோம் அப்படின்னு தேர்ந்தவங்க அதுக்கப்புறம் இந்த மண்ணில் தனித்து அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே முடியல. இதுதாங்க வரலாறு.